ஆகஸ்ட் 2011. ரெடி கமெண்ட்ஸ். மாண்புமிகு தலைவர் அவர்களே, மக்கள் நல்வாழ்வு குறித்த கொள்கை விளக்க குறிப்பின் மீது நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு இந்த துறை இன்னும் நல்ல முறையில் செயல்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறு நல்ல யோசனைகளையும் கருத்துக்களையும் தந்திருக்கிற மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நான் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த துறையினுடைய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி பேசிய மாண்புமிகு துணைத் தலைவர் அவர்கள், இந்திய மருத்துவத்துறைக்கு இந்த அரசு மிக அதிகமான அளவுக்கு பணத்தை ஒதுக்கி இருக்கிறது என்பதை எடுத்துச் சொன்னார்கள். அந்த பாராட்டுதலுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் பல்வேறு யோசனைகளையும் அவர்கள் தெரிவித்தார்கள். சித்த மருத்துவத்திற்கு என்று தனியாக ஒரு பிரிவு வேண்டும் என்று இந்த அரசு மத்திய அரசோடு வாதாடி கொண்டிருக்கிறது என்பதையும், அந்த முயற்சியிலே நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்பதையும் நான் இந்த நேரத்தில் எடுத்துக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சென்னையிலே அறிஞர் அண்ணா மருத்துவமனைக்கு உரிய மூலிகை பண்ணையை நிர்வகிக்கும் பொறுப்பை வேளாண்மை துறையிடம் ஒப்படைத்தால் அதனால் நல்ல பலன் ஏற்படும் என்ற கருத்தை தெரிவித்தார்கள். இது குறித்து தற்போது நாம் மேலும் 5 மூலிகை பண்ணைகளை துவக்க இருக்கிறோம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இந்த மூலிகை பண்ணைகளுக்கு என்றே தனியாக ஒரு வாரியம் அமைத்து அதன் நிர்வாக பொறுப்பை வேளாண்மை துறையில் நல்ல பயிற்சி பெற்ற ஒருவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து, ஆரம்ப சுகாதார நிலையங்களை பற்றி குறிப்பிட்டு ஆண்டு ஒன்றுக்கு 14 ரூபாய் மதிப்புள்ள மருந்து தரப்படுவது போதுமா என்று உறுப்பினர்கள் கேட்டார்கள். ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஆண்டு ஒன்றுக்கு இந்த மதிப்புள்ள மருந்துடன் அங்கே நடமாடும் மருத்துவ குழு இருக்கிற நிலையில் மேலும் பல மருந்துகள் வழங்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் ஆரம்ப சுகாதார நிலையங்களோடு இணைக்கப்பட்ட துணை நிலையங்களுக்கும் மருந்து வழங்கப்படுகிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த நிலையில் ஆண்டு ஒன்றுக்கு ஒரு மருத்துவமனை கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் மதிப்புள்ள மருந்துகளை பெற்று வருகிறது என்பதை தெளிவாக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, பலநோக்கு சுகாதார திட்டம் தற்போது சில மாவட்டங்களில் செயல்பட்டு வருகிறது. ஆக அந்த வகையிலும் அதிகமான மருந்து கிடைக்க வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை வேறு பல மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டுமென்று மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் அரசும் இந்த திட்டத்தை ஏனைய மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்த இருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். ஓர் உறுப்பினர் சித்த மருத்துவ முறைகளை பற்றி குறிப்பிட்டு யுனானி மருத்துவ முறையில் தனக்கு உள்ள அனுபவத்தையும் எடுத்து சொன்னார்கள். தனக்கு வந்த மஞ்சள் காமாலை நோய் 3 நாட்களில் 3 வேளை யுனானி மருந்தோடு குணமானதையும் அந்த முறை பரிசோதனையின் மூலம் சிறந்தது என்று நிரூபிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார்கள். அப்படிப்பட்ட மருந்துகள் எங்கே எந்த துறையில் இருந்தாலும் அவைகளை வெளிக்கொணர்ந்து மக்களுக்கு பயன்படும் வகையில் இந்த அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை தெளிவாக்க விரும்புகிறேன். அடுத்து, பல மருத்துவமனைகளில் சுகாதார வசதிகள் இல்லை என்று எடுத்து சொன்னார்கள். இது குறித்து நான் ஒன்றை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மருத்துவமனைகளில் நோயாளியாக இருக்கிறவர்கள் 100 பேர் என்றால் அவர்களை பார்க்க 1000 பேர் வருகிறார்கள். அவர்களை உள்ளே வரக்கூடாது என்று தடுத்தால் அதனால் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. நோயாளிகளை பார்க்க வருகிறவர்கள் குடும்பமாக வருகிறார்கள். அதுவும் சாதாரணமாக வராமல் கட்டுச்சோற்றை எடுத்துக்கொண்டு வந்து நோயாளிகளுக்கு எதிரே உட்கார்ந்து கொண்டு அதை உண்ணுகிறார்கள். தங்களுடைய குழந்தைகளுக்கும் ஊட்டி விடுகிறார்கள். அவர்களை கேட்டால் வெகு தூரத்திலிருந்து வந்துவிட்டதாகவும் தங்கிவிட்டுதான் போக வேண்டும் என்றும் பிடிவாதமாக சொல்லுகிறார்கள். ஆகவே பொதுமக்கள் ஒத்துழைத்தால் நிச்சயமாக மருத்துவமனைகளிலே நல்ல சுகாதாரத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மிக நல்ல முறையிலே தமிழகத்தில் உள்ள அத்தனை மருத்துவமனைகளையும் மாற்ற அரசு தயங்காது என்பதை இன்றைக்கு எடுத்துக்கூற ஆசைப்படுகிறேன். அடுத்து, பல்வேறு மருத்துவமனைகளில் தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது என்பதையும் எடுத்து சொன்னார்கள். அது அரசின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டவுடன் அந்த குறையை நிவர்த்திக்க வேண்டுமென்று தொழிலாளர் நல அமைச்சர் அவர்களிடம் கேட்டுக்கொண்டோம். அதற்கு இணங்க அவர் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் எந்தவித தட்டு தடங்களுமின்றி தண்ணீர் தர குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாக ஆய்வு செய்ய உரிய நடவடிக்கையை எடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை இங்கு நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். ஸ்டாப்.